அரசாட்சியில அவரோடு ஆளுகை செய்ய போகிறோம். என்னங்க என்ன பண்ண போறோம்? இயேசு வருவார் வருவார்ன்றமே, அவர் வருவார்ன்றத கேட்கும் போது சந்தோஷம் வந்துச்சுன்னா தான் நீங்க ஆவிக்குரியவர்கள். வந்து நியாயம் தீர்த்துருவாரோ, அடிச்சிருவாரோ, ஐயோ அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் என்ன புரியல? சத்தியம் புரியல. என்ன புரியல? சத்தியம் புரியல. அப்படி இல்லைன்னா நீங்க ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்க மாட்டீங்க, அவர் ஆண்டவரா ரட்சகரா தெரிஞ்சிருந்திருக்க மாட்டீங்க. அது காரணமா இருக்கும். ஆனா அவர் யாருன்னு தெரிஞ்சவங்களுக்கும் அவரோட வாழ்றவங்களுக்கும் அவர் வருகிறார்னு சொல்லும் போது என்ன வரும்? ஆனந்த சந்தோஷம் வரும். ஒரு ஆமென் சொல்வீங்களா? என்ன வரணும்? ஆனந்த. அப்ப அவர் வந்து என்ன பண்ண போறாரு? 1000 வருட அரசாட்சிய பூமியில ஏற்படுத்த போறாரு. எங்க ஏற்படுத்த போறாரு? எங்க ஏற்படுத்த போறாரு? பரலோகத்துல இல்ல, எங்க? பூமியில ஏற்படுத்த போறாரு. அப்பவும் ஜனங்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ஆனா கர்த்தருக்குள்ள மரித்தவர்களும் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களும், கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன், இந்து புறஜாதி இஸ்லாம் எல்லாருமே ஒரு நாள் உயிர்த்தெழுவார்கள். எல்லாருமே உயிர்த்தெழுவார்கள். என்னெல்லாம் ஆட்டம் ஆடிட்டு படுத்தானோ, எத்தனை கொலைகளை பண்ணி அரசாங்கத்துக்கே தெரியாம, போலீஸுக்கே தெரியாம, நீதிபதிகளுக்கே தெரியாம நல்ல பையன் மாதிரி செத்து போனானோ அத்தனை பேரையும் கர்த்தர் உயிரோட கொண்டு வரதான் போறார். அது எப்போ? 1000 வருட அரசாட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம். பட் இப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் ஒண்ணு இருக்குது. அதுல நாம் உயிர்த்தெழ போகிறோம். அது தண்டனை அனுபவிப்பதற்காக அல்ல, அவரிடத்துல பொக்கிஷங்களை பரிசுகளை வாங்கும்படியாகவும் அவர் ஸ்தாபிக்க போகிற 1000 வருட அரசாட்சியிலே அவரோடு ஆளுகை செய்யும்படியாகவும் நாம் எழுப்ப போகிறோம். ஹல்லேலூயா. அதனால நீங்க என்ன பண்ணுங்க? வசனம் சொல்லுது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாக இருப்பான். ஹல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுது 50-50 தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று. பாருங்க, இங்க இப்ப 100 பேர் இருக்கிறீங்க வச்சுங்களேன். இந்த 100 பேர்ல சரியா ரட்சிக்கப்பட்டவர்கள் யாரோ? ஆமென். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறார். அவர்தான் என் ஆண்டவர், அவர்தான் என் ரட்சகர் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சு ஞானஸ்தானம் எடுத்து, என்ன எடுத்து? ஞானஸ்தானம் எடுத்து, அல்லேலூயா, வாசம் தவறாம திருவிருந்து எடுத்து கிறிஸ்துவோடு வாழ்றான் பாருங்க, அவன் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுவார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அதை பத்தியே கவலை இல்லாம இருக்கிறவர்கள் என்ன பண்ணப்படுவார்கள்? கைவிடப்படுவார்கள். ஆமென். இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்ட மக்கள் கிறிஸ்துவோடு கூட 1000 வருடம் அரசாட்சி செய்வார்கள். அந்த அரசாட்சிக்கு நீ போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உன்னை உன் வீட்டுல வச்சு, இந்த ஆசீர்வாத அப்போஸ்தல திருச்சபையில வச்சு, அதாவது இந்த அதுல்லாம் குகையில வச்சு உன்னை பயிற்றுவிக்கிறாரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? ஆமென். துணிகர பாவங்களை ஜெயிக்கிறவன் எவனோ? பிசாசின் கிரிகளை ஜெயிக்கிறவன் எவனோ? ஹல்லேலூயா. தனக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர சவால்களாக மாற்றி அதை ஜெயிக்கிறவன் எவனோ? அதெல்லாம் குகைக்கு போகிறவன் எவனோ? அதெல்லாம் குகையில போய் விசுவாச பயிற்சி எடுத்துக் கொள்கிறவன் எவனோ? அவனை இஸ்ரவேலின் தேசத்திலே தாவீதை ராஜாவாக்கினது போல 1000 வருட அரசாட்சியிலே அவனையும் அவளையும் கர்த்தர் ராஜாவாக்குவார். அதனால பாடல் சொல்லுது, காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். வியாதியா, பலவீனமா, கடன் பிரச்சனையா, புருஷ பிரச்சனையா, பொண்டாட்டி பிரச்சனையா, பிள்ளைகள் பிரச்சனையா, குடி பிரச்சனையா, சொந்தக்கார பிரச்சனையா, பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனையா, இது எல்லாமே உனக்கு உன்னை ராஜாவாக்குறதுக்கான, ஹல்லேலூயா, உன்னை நல்லா ட்ரெயின் பண்றதுக்கான ஒரு நல்ல போர்க்களம் தானே ஒழிய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை ஜெயிக்கும் போது கர்த்தர் அதிலே மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.
ஆவியின் பட்டயமாகிய திருவசனம். சொல்லுங்க, ஆவியின் பட்டயமாகிய திருவசனம் தான் என்னதாமா? பட்டயம், வாள். கர்த்தருடைய போரிட அழைக்கிறார், உன்னை ராஜாவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை சந்திக்கிறீங்களோ அதுக்கு நீங்க ஆண்டுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு போரிட்டு அதை ஜெயிச்சு நீங்க சாட்சிய மைக்க கொடுத்து சொல்ல சொல்ல தெரிஞ்சுக்கலாம், இன்னார் 1000 வருட அரசாட்சியிலே அவரோடு ஆளப்போவது நிச்சயம். ஆமென். எனக்கு இப்ப பிரச்சனை வந்துச்சு, நான் கலங்கல, வசனத்தை புடிச்சேன், ஆவியில புடிச்சேன், அதை நின்னு ஜெயிச்சேன், இந்த மாதிரி நான் ஜெயிச்சுட்டேங்கன்னு சொல்லி மைக்க பிடிச்ச சாட்சி சொல்ல சொல்ல எது உறுதிப்படுத்தப்படுதுன்னா இவன் கர்த்தரோடு ஆள போறாங்கிறது உறுதிப்படுத்தப்படுகிறது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க, புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க, புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. யாரு? போரிடுகிறவர்கள். சரி போட்டோம். அதான் அதுல்லாம் கேவி. அடுத்த கேவி பராமரிப்பு. பராமரிப்பு கேவியில 2 இருக்கு. ஒண்ணு ஒபதியாவுடைய ஊழியம், இன்னொன்னு ஒபதியாவினால பராமரிக்கப்படுகிற ஊழியம். நான் விசுவாசிக்கிறேன் என் சபை மக்கள் ஆமென் பராமரிக்கப்படுகிறவர்களாக இருக்க மாட்டார்கள், பராமரிக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று. எத்தனை பேர் ஒபதியாவாக மாற ஆசை? ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தரோடு நடங்க, கர்த்தருடைய சித்தத்தை செய்ய ஏங்குங்க, அவருக்கு பிரியமானவர்களை செய்ய ஒப்படைங்க. கர்த்தருக்கு சொல்ற ஒபதியாவா இருப்பீங்க. அடுத்த கொரோனா ஒமிக்ரான் வந்துச்சுன்னா யாருடைய உள்ளம் பயப்படாம மற்றவர்களை காப்பாற்ற போகுதோ அதெல்லாம் ஒபதியா. எதுக்கெல்லாம் பயந்து வீட்டோட கதவை சாத்தி படுத்து நியூஸ் சேனலை பார்த்து காலை நீட்டுதோ, புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. நல்லா புரியுதே உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தவர் நமக்குள் இருக்கிறார், உலகத்தை ஜெயித்தவர் நமக்குள் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, கிருபையை கொண்டு வரலாம். இப்ப கிருபையை கொண்டு வரலாம். நான் பலவீனம் தான், நான் பலவீனம் தான், நான் கெட்டவன் தான், நான் மோசமானவன் தான். ஆனா கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இலவசமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், கர்த்தர் என்னை குற்றப்படுத்த மாட்டார், கர்த்தர் என்னை தண்டிக்க மாட்டார். என்ன பண்ணுவார்? என்னை பலப்படுத்துவார். ஆமென். நான் ஒரு உபதியா. அடுத்தது என்ன பார்த்தோம்? பார்க்கவே இல்லையா? தானியேல். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் பைபிள் எடுத்துங்க. இன்னும் 10 நிமிஷத்துல தான் முடிய போறாங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம். இங்க ஒரு குகை இருக்கு. 16ஆம் வசனம், 17ஆம் வசனம். ஒரு கல் குகையினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, பிள்ளைகளை கொண்டு பேசி ஆவியானவருடைய கருத்து சவுண்ட் சிஸ்டத்தை கற்று ஆசீர்வாதமாக தகப்பனே கத்தரை திருப்பிகளாக பேசு இயேசுவின் நாமத்தில். அடுத்த கல்லறை சிங்க கெபி. சொல்லுங்க, என்னது? என்னது? அடுத்த குகை என்ன? சிங்க கெபி. அப்படியே இப்ப நடந்து உங்களுக்கு தெரியும். தானியேலுக்கு எங்க போட்டாங்க? சிங்க கெபியில போட்டாங்க. ஆமென். நீங்க எப்பெல்லாம் உத்தமமா இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் சில சமயம் உங்களை கூட்டு கொண்டு வந்து சிங்க கெபியில போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எப்பவுமே உலகத்தோடு ஒத்து போறவனுக்கு பிரச்சனை அவ்வளவு இருக்காது. ஆனா உலகத்தோடு ஒத்து போகாம இயேசுவுக்கு சாட்சியா நிக்கிறவனுக்கு சில பிரச்சனை அதுக்காகவே வரும். சில பயந்தாங்கொள்ளி கிறிஸ்தவர்கள் அந்த பிரச்சனைக்கு பயந்துகிட்டு இரட்டை வேஷம் போடுவார்கள். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இங்க இருக்கிறவங்க பார்த்து சொல்றேன், யாரெல்லாம் உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டு புறஜாதிகள் இருந்து வெளியே வந்துட்டீங்களோ
அவங்கெல்லாம் உங்க டிசியில கிறிஸ்தவன்கிறத பேரை எழுதி கெசட்ல மாத்துங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த சலுகை வந்துதான் நீ மேல வரணும்னு அவசியம் இல்லை. உன்னை கர்த்தர் உயர்த்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்வீங்களா? இந்த பயந்தா கொள்ளிகளா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சிங்க கபிக்குள்ள அனுபவத்துக்குள்ள வரவே மாட்டாங்க. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் என்னதான் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் நம்ம வாழ்க்கை நடத்துகிற முறையில கிறிஸ்தவம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். எப்படிங்க? நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்துகிற முறையில கிறிஸ்தவ வாழ்க்கை தான் நடத்துகிறோமாங்கிறத கொஞ்சம் நீங்க சீர்தூக்கி பார்க்கணும்னு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போறோம், வருமானம் வந்துருக்கு, வாடகை கட்டிடுறோம், வழி சாமான் வாங்கி போடுறோம், வண்டி வாங்கிக்கிறோம், பெட்ரோல் வாங்கிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம் இல்ல? ஆமென். இப்படி இருக்கும்போது நீ கர்த்தரை விசுவாசிச்சு அவரோட அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பிரியமானதுதான் செய்யறியா? இல்ல நீ உலகத்தார் வாழ்ற மாதிரியே மாத மாத வருமானத்தை வச்சு வாழ்க்கை நடத்தி அந்த மாதிரி வாழ்க்கை நடத்துறியாங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா திடீர்னு நம்ம கர்த்தரை தான் நம்பிட்டு இருக்கிறோம், நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம எப்படி நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்போம்? வருமானத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருப்போம். கர்த்தரை நம்பி வாழ்றது வேற, பணத்தை நம்பி வாழ்றது வேற. கர்த்தர் ஆவியானவர் ஒரு உள்ளத்துல பேசட்டும். நீ வருமானத்தை நம்பி வாழ்ந்தா அதுதான் உனக்கு கடவுள். கர்த்தரை நம்பி வாழ்ந்தா கர்த்தர் தான் உனக்கு கடவுள். இப்படி யார் சொல்றா? ஏசப்பா சொல்றார். ஒரே சமயத்துல ஒருத்தர் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கவனியா, உங்களுக்கு வர பிரச்சனை தான் பயிற்சியே. நீ இயேசுவ ரட்சகரா, ரட்சகர்னா தெரியும் இல்லையா? ரட்சிக்கிறவர். ரட்சகரை நீ ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை உனக்கு வரும்போது அது உனக்கு ஐயோடு படுத்தி உனக்கு கொன்றும். பட் அதே பிரச்சனைய ஒரு பெரிய ராஜா உனக்குள்ள இறங்கிட்டதுனால அது உனக்கு என்ன ஆக்காது? உன்னை கொள்ளாது, உன்னை அவமானப்படுத்திடாது. மாறாக அது உனக்கு ப்ரமோஷன் கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்? தடைகள் தான் ப்ரமோஷனை கொண்டு வரும். 100 மீட்டரை 7 செகண்ட்ல ஓடி முடிக்கணுங்கிறது நமக்கு வர பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அது நமக்கான இலக்கு. அதை செஞ்சிட்டோம்னா ஒலிம்பிக்ல கப்பு கிடைக்கும். உனக்கு வியாதி ரீதியா, குடும்ப பிரச்சனை, பொருளாதாரம், கடன்காரம், மன உளைச்சல், பிசாசு பிரச்சனை, என்னென்ன பிரச்சனைக்குள்ள இன்னைக்கு போயிட்டு இருக்கிறியோ, சிலருக்கு பாவ பழக்க வழக்கம், எதிர்ப்பாளர்களோடு நடந்து கொள்கிற தவறான பேச்சுவார்த்தை, பேச்சுல இரட்டை அர்த்த அர்த்தங்கள், பார்வை சிந்தனைகள், அசுத்த இச்சைகள், பண ஆசை, இப்படியெல்லாம் இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தருக்கு என்ன மாதிரி நான் தண்டிக்க மாட்டேன், ஆனா உன்னை என்ன பண்ணுவேன்? நான் ட்ரெயின் பண்ணுவேங்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதை நீ சாதனையா மாத்துனா ப்ரமோஷனா மாறுது. கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு நீ என்ன மன உளைச்சலோட வர்றியோ, வந்திருக்கிறியோ, அதுல நான் என்னுடைய மகிமை நீ பார்ப்ப. நீ எனக்காக காத்திருக்க என்னை விசுவாசிக்க உன்னை நான் பயிற்றுவித்து ஒரு கட்டத்துல நீ திரும்பி பார்க்கும் போது அதை நீ ஜெயிச்சு நிக்கிறது நீ பார்ப்ப. நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை உன்னை பயிற்றுவிக்கவே முடிய உன்னை ஒரு நாளும் கீழே உழுக்காட்டி சாகடிக்காது. விசுவாசிக்கிற ஆமென் சொல்வீங்களா? ஆனா உனக்கு இன்னைக்கு காலையில் கத்த சொல்றது என்னன்னா, இந்த பிரச்சனையை பார்த்து பயந்து நீ இரட்டை வேஷம் போடாத. பிரச்சனையை பார்த்து பயந்து இரட்டை வேஷம் போடாத. சொந்தக்காரங்க வந்தா பொட்டு, சொந்தக்காரங்க போய் சர்ச்சுக்கு வந்தா பொட்டு இல்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, இதைத்தான் நான் சொல்ல வரேன். இத தொடங்கி சொந்தக்காரங்க வரும்போதெல்லாம் வேற போகும்,
சபைக்கு வரும்போதெல்லாம் வேற முகம் நிக்காத. வேலைக்கு போகும்போதெல்லாம் அங்க வேற முகம், இங்க வரும்போதெல்லாம் வேற முகம்னு நிக்காத. உன் நண்பர்களை பார்க்கும் போதெல்லாம் வேற பேச்சு வேற முகம் அப்படி இருக்காம தைரியமா நீ எங்க நிக்கிறியோ, உறவினர் மத்தியில, தெரிஞ்ச மத்தியில, வேலை ஸ்தலத்துல நீ சொல்லணும், நான் இயேசுவின் பிள்ளை, அவருக்கு பிரியமானதான் செய்வேன். எப்படிங்க? நான் இயேசுவின் பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் அவருக்கு பிரியமானதான் செய்வேன். ஆமென். இஸ்லாமியர்களை பார்க்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவங்க இப்படிலாம் மாறிக்கிறாங்க பல சிலர், எல்லாரும் இல்லை சிலர். ஆனா இஸ்லாமிய பொண்ணு வெட்டினாகுளம் படிக்கிற புள்ள, லியானா புள்ள யூனிஃபார்ம் போட்டு வெளியே வரா, உடனே அவன் என்ன பண்ணா பர்தா போட்டுட்டு போறான். ஒரு இஸ்லாமிய பெண், ஒரு இஸ்லாமிய ஆண் தான் இஸ்லாமியர் என்று காண்பித்துக் கொள்ள பயப்படுவதில்லை. ஒரு விழுந்து போன முகமது நபி என்கின்ற ஒரு பெண்கள் விஷயத்துல வீக்கான, எத்தனை பொண்டாட்டி வேணா வச்சுக்கலான்னு தன் மதத்துக்கு போதித்த, சிறு வயது பிள்ளையை கல்யாணம் பண்ணின, பணத்துக்காக ஒரு விதவையை, தன்னை விட பெரிய வயசு மிகுந்த ஒரு பெண்ணை விதவையை திருமணம் பண்ணின, ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்த முகமது நபி என்கிற ஒரே நபர் எழுதின இந்த குர்ஆனை நம்பி 120 கோடி பேர் பின்பற்றுவார்களானால், பல விதங்களில் திருஷ்டாந்தமாய் நிரூபிக்கப்பட்ட, அற்புதங்களாலும் அடையாளங்களால் உறுதிப்படுத்தப்பட்ட, பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு பொருந்தக்கூடிய, பாவம் இல்லாத, பெத்த வயதா 10 எரிகிற மாதிரி தன் ஜனங்களுக்காக சிலுவையில உயிரை கொடுத்த, ரத்தம் சிந்தின, அடக்கம் பண்ணப்பட்ட, உயிரோடு எழுந்த இயேசுவுக்காக நீ ஏன் தைரியமா, நீ சாட்சியா, தேவைப்பட்ட சிங்க கவியிலையும் இறங்கி துணியக்கூடாது? ஏன் அந்த வைராக்கியம் உனக்கு வரக்கூடாது? உன் உடைகளை நீ ஏன் காமிக்க கூடாது? உன்னுடைய பேச்சுல நீ ஏன் காமிக்க கூடாது? யாருக்கு பயப்படுற? எவன் உனக்கு நித்திய ஜீவனை தருவான்? நேற்று கதைக்காக லிட்டில அப்பா கல்யாணம் போகும்போது அப்பா கடைசி நேரத்துல இனிமேல் ஆர்சிக்கு போக மாட்டேன், நான் அந்த ஆண்டோட வார்த்தை தொட்ட உடனே அப்படியே மாறிட்டேன். இனிமேல் ஆவிக்குரிய சபைக்கு தான் போவேன்ட்டு அது 3 வாரம் போக தொடங்கிட்டாரு. அதனால ஆவிக்குரிய சபை தான் வந்து அடக்கம் பண்ணுச்சு. ஆனா அவருடைய தம்பி ரசிக்கப்படாம ஆர்சியில் இருக்கிறார். அந்த கல்றைக்கு போற பாதை கொஞ்சம் ஆர்சி மக்களுக்கு இருக்கிற மாதிரி சூப்பரா இல்லை. கல்றை போனோன்னு புதைக்கிறது, இது கொஞ்சம் மேலே ஏறி போய் புதைக்கிறது. உடனே அந்த அப்பாவோட தம்பியா பக்கத்துல நின்று வரவங்க பாத்தியா, நல்ல கல்றை கிடைக்காம போச்சு, ஆசீர்வாதத்தை இழந்துட்டான்னு. உடனே அங்க இருக்க நறுக்குற ஒரு விஷயம் சொன்னார், உங்ககிட்ட வந்தார் இத்தனை வருஷம் எப்ப என்ன நெருக்கிறாரு, அல்லேலூயா, உங்ககிட்ட வந்தா பரலோகம் கொடுத்துருவாரான்னு கேட்ட உடனே அவரு மாதாவை பத்தி தெரியுமா ஒண்ணு அப்படின்னா ஒரு ஆமே சொல்லுவீங்களா? ஒரு வெளியேற பெற்ற ஆழமான சத்தியத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். வேதத்தை பெற்றவர்கள் தேவர்கள் என்று கருதப்படுகிறார்கள். நீங்க நம்பினா நம்புங்க, வேதம் கையில இருக்குது, உங்க உள்ளத்துல இருக்கிறதால நீங்க யாருன்னு தெரியுமா? தேவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது நீங்க யாராமா தேவர்களாக இருக்கிறீர்கள். நீ இந்த ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுல போயிட்டு சன் டிவில உட்கார்ந்துட்டு உன்னுடைய அழைப்பு மறந்து, உன்னுடைய தேர்ந்தெடுப்பு மறந்து, கர்த்தருக்குள்ள நீ யாருங்கிறத மறந்து, அந்த மறதியினால உலகத்துல போறதுனால இந்த சத்தியம் பொய்யா இருக்காது. உங்க வீட்டுல ரசிக்கப்படாத ஒருத்தர் கழுத்தை கொடுத்து நசுக்கி கெட்ட வார்த்தை பேசி அதனால உனக்கு நிம்மதி போறதுனால நீ தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு ஆகாது. கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களோட தான் இருக்கிறேன். அநீதிக்கு பழி வாங்கும் தெய்வம் வருகிறார், விரைவில் வந்து உங்களையே விடுவிப்பார். கர்த்தரை பின்பற்றதுனால சிங்க கோவில நீ போக வேண்டி வந்தாலும் நீ தானியேலை போல தைரியமா உள்ள இறங்கு. நீ கர்த்தரை சத்தியத்தை தான் பின்பற்ற வேண்டாமா? அந்த ஆத்துல ஒரு கால, சேர்க்கல ஒரு கால, இதுவும் வச்சுக்கலாம் அதுவும் வச்சுக்கலாம். மனுஷன் என்ன நினைப்பான்? சொந்தக்காரன் வருவானா, பர்த்டே வச்சா சொந்தக்காரன் வருவானா, கல்யாணம் வச்சா வருவானான்னு மனுஷனுக்கு பயப்படாத. கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது எல்லாரும் வருவான். தைரியமா சிங்கப்பிடிப்புகளை போ.
கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, சிங்கக்கபிக்குள்ள போ, நீ சிங்கக்கபிக்குள்ள போ. எதாவது சிங்கக்கபின்னு வேதம் சொல்லுது? சிலருடைய ஏச்சு பேச்சுக்கள், நெருக்கடிகள், கர்ஜனைகள், அவமானங்கள், புறக்கணிப்புகள் வந்தாலும் நீ எங்க இறங்கு, எங்கமே இறங்கு. ஏன்னா அந்த சிங்கக்கபியில் அவனை போட்ட தரியுக்கு தெரியும். சிங்கக்கபியில நம்ம தானியேலை போட்ட தரியு ராஜா சொல்றான். என்ன சொல்றான்? தானியேலை போட்ட ராஜா சொல்றான். 16ஆம் வசனம். அப்பொழுது கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். யார் போட சொன்னது? ராஜா தான் போட்டார். கட்டளையிட தெரியாதவங்க கையெழுத்து வாங்கிட்டாங்க, பத்து கொடுத்து. ஹல்லேலூயா, போட்டார். ராஜா தானியேலை நோக்கி ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஹல்லேலூயா. ராஜாக்கு தெரியுதுங்க. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தரியு ராஜா கிட்ட தானியேல் மேல பொறாமை வச்சவங்க வந்து ஒரு சட்டத்தை இயற்ற சொல்றாங்க. தரியு சுதாரிக்கல. தானியேலை மையமா வச்சுதான் செய்யறாங்கன்னு தெரியல. இந்த ஒரு மாசத்துக்கு எல்லாம் உங்களதான் கும்பிடணும்னு சொன்னா தாரியும் சந்தோஷமாயிருச்சு, ஓகேன்றாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அது என்ன உயர்த்துறதுக்கு இல்ல. என்னங்க? அது என்ன உயர்த்துறதுக்கு இல்ல. யாருக்கு? தானியேலை தாழ்த்துறது. சில பேர் உங்களை உயர்த்துவாங்க, அது உங்களை உயர்த்துறதுக்கு இல்ல, அது வேற எவனையோ தாழ்த்துறது. திடீர்னு வந்து நட்பா வந்து நிற்பாங்க. என்னங்க மச்சிச்சு நல்லா இருக்கீங்களா, தெரியும் நீ எதுக்கு வர்றான்னு. நம்ம கூட டோப்லி போட்டு இன்னொருத்தரை மட்டுப்படுத்திருக்குன்னு ஒரு கேங் செய்யணும். அவங்கள அவமானப்படுத்தின உடனே இவங்க போயிடுவாங்க. அப்புறம் ஒரு காலகட்டம் வந்து அங்க சேர்ந்து நம்மளை போட்டு தாக்குவோம். அல்லேலூயா. நம்ம அஞ்ஞானிகளை போல அறிவில்லாமல் நடக்காம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க கடவுள் வசனம் சொல்றேன். தரியு ஓகே, என்ன தர கும்பிடுறீங்க? அப்புறம் பார்த்தா தானியேலை அவனுடைய தெய்வத்தை கும்பிடாம தடுக்கிறதுக்காக தானியேலுக்கு வேற எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியலங்கிறதுனால கர்த்தர் விஷயத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. இங்க பாருங்க, நீ எங்கெல்லாம் போய் ஏதாவது நீ ஏதாவது சின்ன தப்பு பண்ணா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க 1000 தப்பு பண்ணுவாங்க. ஏன் நீ சர்ச்சுக்கு போற, நீ பண்ற, அப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது குற்றம் கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதா. இப்படி தாரியு என்ன பண்றான்? வேற வழி இல்லாம தானியேலை சிங்க கெபியில போறான். ஆனா அந்த தானியேலுக்குள்ள ஒரு குற்றமும் இல்லை. அதே 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்புகளை தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தை கண்டுபிடிக்க அவர்களால் கூடாமல் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டு குறிப்பிட்ட வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலேன், ஒரு குற்றமில்லாத வாழ்க்கை உங்களுக்கு அவசியமா இருக்கு. சபையிலே பேர் வாங்கணும். இந்த பிரதர் கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த அம்மா சாந்தம் உள்ளவங்க, இந்த சகோதரி விட்டு கொடுத்து போறவங்க. இவங்க என்ன பண்ணாலும் ஒருத்தர் கூட அவங்க குற்றப்படுத்துறத பார்த்ததே இல்லைங்க. இப்படின்னு உனக்குள்ள உருவாக கர்த்தர் விரும்புறார். ஆமென் சொல்லுவீங்களா? அதையும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணும்போது ஏதோ யாரெல்லாம் அங்க கவனம் செய்யறீங்களோ இதையும் நான் மைனஸ் பாயிண்டா நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ப்ரொஜெக்ட் வைக்கலாமா வேண்டாமா? ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் மகிமைப்படுவார். நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு குற்றமும் காண முடியவில்லை என்ற நிலைக்கு நீ வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விரும்புறவங்க ஆமென் சொல்லுங்க. இவரிடத்துல ஒரு குற்றத்தையும் அப்படி மாற போறவங்க ஆமென் சொல்லுங்க. இந்த சகோதரியா சபைக்காக ஓடி ஓடி உழைப்பாங்க. இந்த சகோதரியா அவங்களை புறக்கணிச்சா கூட அவங்க முறுமுறுக்க மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சகோதரியா நல்லா ஜெபிக்கிறவங்க. இந்த சகோதரரா சர்ச்சு தான் நேரத்துல வந்து முழங்கால நிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாலிபனா சபையில எப்படி உத்தமமா இருக்கானோ அப்படியே வெளியிலயும் சாட்சியா இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா தீபக் யாருன்னு எனக்கு கூட தெரியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா தீபக் கிடையாது, இங்க மனோஜ் எல்லாரும் சேர்த்துக்கோ. அப்புறம் தீபக் கடைசியில் என்ன வந்து திட்டுவான், ஏன்னா என்ன மட்டும் தொடங்க ஆவின் எப்படின்னு சபையில வச்சு கண்டுபிடிக்க கூடாது, அவன் வண்டியில போகும்போது தான் கண்டுபிடிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. குற்றமற்ற சாட்சியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் இந்த சபையிலே உனக்கு தர விரும்புகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நல்ல அண்ணாளுக்கு தாயை போலவே அவங்க கர்த்தருக்கு சொந்த வயசானதுனால மட்டும் தாய் இல்லை, என்னங்க முடி நிறைச்சதுனால மட்டும் என்ன இல்லை தாய் இல்லை. வரவங்க எல்லாம் அன்பா நீங்க உட்காரு, நான் உட்காந்து நீங்க உட்காரு, நீ டீ சாப்பிட்றீங்களா உட்காருங்க, இப்படிங்கிற குணம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் என்ன குணம்? தாயின் குணம். இல்லாட்டி அது என்ன குணம்? அது வேற குணம். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. சத்தமா கையை வைத்து ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த குற்றமற்ற தானியேல் சிங்கக்கவியில போடப்பட்ட போது போடுற ராஜா சொல்றான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரமையப்படுத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போன 21 நாள் உபவாச ஜெபத்துல பார்த்தோம். நான் சின்ன சொல்லிக்கிறேன். யோசுவா செத்ததுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த யாரும் இல்லை. 12 கோத்திரத்தை சேர்ந்தவங்களை போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, யார் போய் யுத்தம் பண்ணணும்னு கேட்கிறாங்க. இப்ப தேவன் சொல்றாரு, யூதா முதலில் எழும்பட்டும். யார் எழும்பட்டும்? யூதா என்றால் என்ன? துதிக்கிறவன், ஆராதிக்கிறவன். ஒவ்வொரு யுத்தத்துக்கு போறவன் துதிக்கிறவனாக இருந்தா மட்டும்தான் ஜெயிப்பான். அதான் நம்ம சபையில கூட இந்த ஆராதனை சமயத்துல யாரெல்லாம் என்ஜாய் பண்ணி ஆராதிக்கிறாங்க இல்லையா, அவங்க போர் வரும்போது, பிரச்சனை வரும்போது எப்படியும் தன்னை திடப்படுத்திக் கொள்வார்கள். இந்த உம்மன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கண்டிப்பா அனுராக் ஆஸ்பத்திரிக்கு உடனே போவாங்க. ஆண்டவர் என்னதான் பேசுறாரோ, துதிக்க தெரியாதவன், யுத்தம் செய்ய தெரியாதவன், துதிக்க தெரியாதவன் அந்த மனசு நிறைந்த அப்பாவுடைய வெளிச்சத்துல, அப்பா நீ பெரியவர்ப்பா, நீ பெரியவர் ஆண்டவரே, நீ கடல் மேல் நடந்தவர் அப்பா, நன்றிப்பான்னு அதை நிறைஞ்சு துதிக்க தெரியாதவன் பாத்தீங்களா, அவனை யுத்தத்துல முன்னாடி விடாத. அவன் நின்று சொல்லுவான், இது நம்ம ஜெயிக்க முடியாது, நீ ஜாக்கிரதையாரு, நீ போய் அந்த டாக்டர் பாருமா. அவனை அப்படியே பின்னாடி தள்ளிட்டு எவன் அப்பாவை துதிக்கிறானோ அவனை முன்னாடி விடு, அந்த யுத்தத்துல ஜெயம் உண்டாகும். அதனாலதான் சொல்றேன், 9 மணிக்கு ஆராதனைக்கு 10 மணிக்கு வரவங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது, என்ன பண்ணல, அவங்க என்ன பண்ணல, என்ன பண்ணலீங்க, என்ன பண்ணல, துதிக்கல. அப்ப அவங்களுக்கு என்ன வராது, பலன். அப்ப யுத்தத்துல அவன் முன்னாடி நிக்க கூடாது. ஏன்னா நிச்சயமா பயந்து உழப்பிடுவான், பயந்து உழப்பிடுவான். ஐயோ உடனே பெக் எடுத்து ஸ்நாக்ஸ் வாங்கிடுவாங்க. இப்ப நாங்கெல்லாம் சந்திச்ச பிரச்சனைகளுக்கு நாங்க மப்படிக்கிறது எவ்வளவு அடிக்கிறது, ராமே சொல்லுவீங்களா? ஆனா எங்களுக்கு மப்படிக்க வேண்டிய தேவையே இருக்காது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ராமே சொல்லுவீங்களா? இந்த 21 நாள் உபவாச பிரேயர்ல அதுக்கான ட்ரைனிங் தான் கொடுத்துட்டு இருக்கோம். நீ எப்ப துதிக்கிறவனா மாறுறியோ அப்பதான் நீ யுத்தத்துக்கு விளங்குவ. நீ துதிக்கிறவனா யுத்தத்துக்கு நீ செட் ஆக மாட்ட. அவன் அதுக்கு ஆக மாட்டான். அவன் அதுக்கு ராமே சொல்லுவீங்களா? சத்தமா ராமே சொல்லுவீங்களா? நீங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது பைபிளை தூக்கிட்டு முக்காடு போட்டுட்டு எங்க வர சர்ச்சுக்கு போறேன்னு வரும்போது அதை பார்த்துட்டே இருக்கிறவங்க வாழ்க்கையில வர்ற மாற்றத்தை பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி மாற்றங்கள் வர்றதையும், ஒரு சந்தோஷம் வர்றதையும், வீட்டுல சமாதானம் வர்றதையும், அப்படியே ஒரு தைரியம் வர்றதையும், உங்க பேச்சு மாறுறதையும் பார்த்துக்கிட்டே இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன் சபைக்கே வராட்டினாலும் அவன் சொல்லுவான், உனக்கு பிரச்சனை வரும்போது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனுடைய தத்துவிக்க வல்லவராக இருக்கிறார்கள், நீ கூட மறந்துடுவா அவன் சொல்லுவான்.
பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை பார்த்து சொல்ற, நீ உருப்படவே பெரிய பைபிளை தூக்கிட்டு போற அப்படின்னு சொல்றாங்கன்னா, இல்ல என்னதான் எங்களுக்கும் அப்படியெல்லாம் அவமானப்படுத்த இருந்தாலும், வெளியில மற்ற மக்களை சொல்றேன், இருந்தாலும் நாங்க ஆராதிக்கிற கர்த்தர் மேல அவங்களுக்கு பயம் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லி சாட்சியை பெற்று இருக்கிறோம் இந்த ஏரியால. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா நம்மை கவனிக்கிற தறிவு போன்றவர்கள் அவங்க நமக்கு கஷ்டம் வரும்போது உனக்கு நல்லா வேணும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, உன்னை தப்புவிக்க நீ ஆராதிக்கிற தேவன் வல்லவராய் இருக்கிறார், நீ தைரியமா இரு. உன் வீட்டுல உனக்கு வேண்டியவங்களை சிங்க கவியில உன்னை போடுறாங்களா, நீ யாருக்கு நன்மை செஞ்சியோ அவங்களே உனக்கு சிங்க கவியில போடுறாங்களா, தைரியமா இரு. நீ துதிக்கிற ஆராதிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார்ல, அந்த சிங்கம் உன்னை கடிக்காதபடி அந்த சிங்கங்களை வாய்களை கட்டுவா. சிலருடைய வாயில் வந்து தப்பு ஆமென் அல்லேலூயா வராத காரணம் என்ன தெரியுமா? அவன் மனம் திரும்பிட்டு இருக்கிறான். ஆமா இல்ல, நான் நல்லா துதிக்கல, இல்ல இனிமே நான் நல்லா துதிக்க போறேன். ஆமென். நீ எவ்வளவு ஜெபத்துல துதிக்கிறியோ, நீ துதிக்கிறதெல்லாம் வீட்டுல நடக்கும். நீ துதிக்கிறதெல்லாம் வீட்டுல நடக்கும். நீ கர்த்தர் பெரியவன் சொல்ல சொல்ல நீ இருக்கிற ஏரியாவில் நீ பெரியவனாயிட்டே வருவ. கர்த்தர் அதிசயமானவன் புகழ அதிசயமான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்ப்ப. என் களஞ்சியங்களை நிரப்புகிறவர் என்று சொல்ல சொல்ல களஞ்சியங்கள் நிரப்பப்படுகிறது நீ பார்ப்ப. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களை துதியை சொல்லி வருவார்கள். என்ன சொல்லி வருவார்கள்? அப்படியே வந்து கேட்கிறாங்க, நைட்டெல்லாம் தரிய தூக்கம் இல்லை, அடுத்த நாள் காலையில கிழக்கு வெளுக்கும் போது வந்து கேட்கிறான் ஒரு கேள்வி, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, ஆமென் சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஜெபத்துல பாடணும், என்னை காப்பவர் உறங்குவர். இது மட்டும் ராகத்துக்காக பாடாம அந்த வார்த்தையில நம்பிக்கை வச்சுங்க. அவர் யாராமா? உங்களை காக்கிற. அந்த காக்கிறவருங்கிற வார்த்தை பசுமரத்தாணி மாதிரி உங்களுக்குள்ள உள்ள இறங்கி இருந்துச்சுன்னா, நீங்க மெயின் ரோட்ல என்எச் ரோட்ல திருச்சி போயிட்டு இருக்கும்போது லாரி ஏற மாதிரி வந்தாலும் காப்பா இருக்கிற தில்லு உள்ளுக்குள்ள இருக்கும். லாரி அந்த பக்கமா திரும்பும், லாரி அந்த பக்கமா திரும்பும். நாமே சொல்றீங்களா? என்னை காப்பவர் உறங்குவதில்லை, என்னை காப்பவர் உறங்குவதில்லை. இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். நேரமானதோட முடிக்கிறேன். அதுல அவர் சொன்ன பதில் என்னன்னா, நான் குற்றமில்லாதவன் நான் காணப்பட்டேன்னு சொல்றேன். 23 வசனத்துல வேதம் சொல்லுது, கடைசி வரி, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், சிங்ககவியில இருக்கிற போடப்பட்டிருக்கிற கர்த்தர் இருந்தவா பாடுபட்டு சொல்ற உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு சேதம் கூட இல்லாம உங்களை காப்பாற்றக்கூடிய வல்லமை நீங்க துதிக்கும் நீங்க ஆராதிக்கிற கடவுளுக்கு உண்டு. உண்டு சொல்லுங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, உண்டு. ஒரு சேதமும் அணுகாமல் என்னை காப்பாற்றக்கூடிய வல்லமை நான் ஆராதிக்கிற தேவனுக்கு உண்டு. நாம் எழுத்து நிற்போம். உண்மையை நான் நேசித்தேன், உண்மையை நான் நேசித்தேன். கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஆராதனை பண்ணிடலாமா? 2 மினிட்ஸ். இந்த மாசத்துக்கு ஒரு நாள் தானே கொஞ்சம் லேட்டா